ஹிந்துக்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள் இப்படின்னு 3ஆ பிரியுது. ஒரு பெரும் கூட்டம் 3ஆக பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க. சண்டை அப்படின்றது ஒரு இன கலவரமாகுது. ஒருத்தர் கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம கொன்னுகிட்டு இருக்காங்க. வீதி எங்கும் பிணங்களாக இருக்கு. அப்போ பார்த்த ஹிஸ்டாரியன்ஸ் என்ன எழுதியிருக்காங்கன்னா, கொத்து கொத்தாக பிணங்கள் இருக்கா. இந்த கலவரத்தை தொடர்ந்து இந்திய பிரிவினை அப்படின்ற ஒரு முழக்கத்தை தொடர்ந்து ஏற்பட்ட கலவரத்தை தொடர்ந்து 10 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற புள்ளி விவரங்கள் சொல்லுது. 1.5 கோடி மக்கள் ஒரே நேரத்துல இடம் பெயர்ந்திருக்காங்க. அதாவது உலகத்திலே இப்படி ஒரு விஷயம் எங்கேயுமே நடக்கலையாம். போர், பஞ்சம் இது ரெண்டுமே இல்லாம வெறும் மதத்தின் பெயரால் 1.5 கோடி மக்கள் இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கும், பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கும் புலம் பெயர்ற ஒரு கொடுமை இது வரைக்கும் உலகத்துல எங்கேயுமே நடக்காதது இந்தியால நடந்தது. இது மட்டும் இல்ல, 10 லட்சம் பேர் மதத்தின் பெயரால் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல அதிகமா பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா பெண்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு முறையுமே ஒரு ஹிந்து ஒரு இஸ்லாமியனை தாக்கணும், அவனை இன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க கையில் எடுக்கிற ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த வீட்டு பெண்கள். அதே தான் முஸ்லிம்கள் ஹிந்துக்கள் மேல, சீக்கியர்கள் முஸ்லிம்கள் மேல, முஸ்லிம்கள் சீக்கியர்கள் மேல மாறி மாறி இதுல அதிகமா குழந்தைகளும் பெண்களும் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு 3 மாசம் கலவரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியாவில் மட்டும் 50,000 பெண்களுக்கு கருக்கலைப்பு நடத்தப்பட்டதான். கட்டாயமாக பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்களுக்கு கருக்கலைப்பு செஞ்சிருக்காங்க. இதே தான் பாகிஸ்தான்லயும் 50,000 பெண்களுக்கும் அதிகப்படியாக கருக்கலைப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. அப்ப பாத்துக்கோங்க பெண்கள் என்ன மாதிரியான ஒரு மோசமான கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு.